அன்பின் இறுதி வடிவம் மன்னிப்பு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்புரை பயிலகத்தை நான் மனதார மன்னிப்பு கேட்பதற்காக பயன்படுத்திக் கொள்ளப் போகிறேன். யாரிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்காக? வாழ்வளித்த இயற்கையை வரைமுறையின்றி சுயநலத்தின் பொருட்டு அவ்வப்போது பயன்படுத்திக் கொள்வதற்காகவா? வணங்கி தலை வணங்கி அவ்வப்போது அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். வாஞ்சையாய் பெற்று வளர்த்த பெற்றோரை வசதி வாய்ப்புகளின் பொருட்டு விட்டு வந்து வாரிசு கடமை தவறியமைக்காகவா? கண்ணீரோடு அவர்களின் புகைப்படங்களின் முன் வருந்தி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். காதலித்து கரம் பிடித்த கணவரை அவ்வப்போது கடும் சொற்களால் காயப்படுத்தி விடுகிறேனே, அதற்காகவா? காதல் கொண்டு சமன் செய்து விடுவேன் களவாடும் பொழுதுகளில். தோழமை, தொழில் நிமித்தம் என்றெல்லாம் தொடரும் இந்த பட்டியலை இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். அப்படியானால் நான் யாரிடம்தான் இன்று மன்னிப்பு கேட்க இருக்கிறேன்? நேற்று அன்னையர் தினம் கடந்து வந்திருக்கின்ற இந்த வேளையில் என்னை அன்னையாக்கி அழகுபடுத்திய என்னுடைய கண்மணிகளிடம்தான் நான் மன்னிப்பு கேட்க இருக்கிறேன். தவமின்றி கிடைத்த வரங்களாய் எனக்கு தாய்மை வரமளித்த அந்த தளிர்களிடத்தில் மனதார நான் மன்னிப்பு கேட்க இருக்கிறேன். ஏன் கேட்க வேண்டும்? பெற்றோர் என்றால் சில நேரங்களில் குழந்தைகளிடம் கடுமையாக நடந்து கொள்ளத்தானே வேண்டும். அதற்கு மன்னிப்பு தேவையா என்று கூட தோன்றலாம். ஆனால் என்னுடைய இதே மனநிலையில் சில தோழியரும் குற்ற உணர்ச்சியில் என்னிடம் புலம்பி இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதற்கான ஒரு காரணங்களையும் தீர்வையும் அலசும் விதமாகத்தான் இன்று இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஒரு திரைப்படம் பார்த்திருக்கோம், சுந்தரகாண்டம் அப்படின்னு. அதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காட்சி. ஒரு பெண் எப்போது பெண்ணாகிறாள்? பிறக்கும் பொழுது 25 மதிப்பெண்கள், பருவமடைகிற பொழுது 50, திருமணமாகிற பொழுது 75 என்று வந்து எப்பொழுது அவள் தாய்மை பேறு அடைகிறாளோ அப்பொழுதுதான் 100க்கு 100 மதிப்பெண் பெறுவதாக அந்த காட்சி காட்டும். பெண் மட்டும் இல்லைங்க, ஒரு ஆணுமே தந்தை என்கிற அந்த இடத்தை அடைகிற பொழுதுதான் முழுமையாகிறான். ஆக ஒரு குடும்பம் என்பது முழுமையாவதற்கு காரணமே இந்த குழந்தைகள் தான். பொதுவா ஒருத்தர் நமக்கு தேவைப்படுற நேரத்துல செய்யற நன்மைய நம்ம உதவி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நன்மை செய்தவர்களுக்கு நாம திருப்பி செய்யற கைமாற நன்றி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா திருக்குறள்ல இந்த 2 சொல்லாடல்களை பார்க்கும் போது எனக்கு எப்பவுமே ஒரு சிறு குழப்பம். அந்த குறளை கூறும் போது மாற்றி சொல்லிவிடக்கூடிய ஒரு பண்பு என்னிடத்திலே இருந்தது. ஏனென்றால் எவ்வளவு அழகான சொல்லாடல் பாருங்கள். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அதே மகன் தந்தை காற்றும் உதவி என்று வருகிறது. ஏன் இப்படி கையாண்டிருப்பார் என்று பல சமயங்களில் நான் எண்ணி இருக்கின்றேன். விஞ்ஞானமாகட்டும் மெய்ஞானமாகட்டும் இந்த பிறவி தொடரை பற்றி குறிப்பிடுகிற பொழுது நாம் பெரும் சுமைகளை சுமந்து கொண்டு வருகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய சுமையை சற்று கைத்தாங்கலாக பகிர்ந்து கொள்வதற்காக யாரேனும் வழியில் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்த வாரிசு தொடர் என்பது நமது செயல் விளைவு தத்துவங்களின் அந்த சுமைகளை எல்லாம் பங்கிட்டுக் கொள்ள வருகிறவர்கள் தான் நம்முடைய வாரிசுகள். அந்த வகையிலே அவர்கள் நமக்கு செய்வதுதான் உண்மையிலே உதவி என்று கொள்ளத்தான் வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளை நான் நிறைய முறை காயப்படுத்தி இருக்கிறேன். அவர்கள் தவறு செய்கிற பொழுது நாம் கண்டிக்கலாம், காயப்படுத்தலாம், அதுவில் ஒன்றுமில்லை. ஆனால் அவர்கள் தவறுகளே செய்யாத சில பொழுதுகள், அதையெல்லாம் இப்பொழுது நான் எண்ணி பார்க்கிறேன். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், திருமணமாகி வருகிற பொழுதிலே புரிதலற்ற உறவுகள், புதிய சூழ்நிலைகள், இந்த மாதிரியான காரணிகளால் பல்வேறு மனச்சுமைகளுக்கு ஒரு பெண் ஆளாக நேர்கிறது. புரிந்து கொள்ளாத அந்த உறவுகளின் தன்முனைப்பு காரணமாக தன்னுடைய இயலாமையை, கோபதாபங்களை எல்லாம் அந்த பெண் காட்டக்கூடிய இடம் குழந்தைகளாகத்தான் அமைகிறது பெரும்பாலும். அதிலும் முதல் குழந்தைதான் இந்த பாதிப்பிற்கு பெரும்பாலும் உள்ளாகிறது என்பது என்னுடைய ஒரு கருத்து. ஒரு தாயாக குழந்தைகளிடம்தான் நான் பல முறைகளை இந்த 4 சாத்து சாத்துறோம், திட்டி தீக்குறோம் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த மாதிரி பல சமயங்கள்ல என்னுடைய மகளிடம் நான் நடந்து கொண்டிருப்பதை இப்பொழுது எண்ணி வருந்தத்தான் செய்கிறேன். குழந்தைகள், அதிலும் குறிப்பாக முதல் குழந்தைகள் இப்படி என்கிறாலும் பிறந்த பிறகு மட்டுமல்லங்க, கருத்தொடரிலேயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருது. நமக்கெல்லாம் பிரகலாதன் கதை தெரிந்திருக்கும். அவர் கருவிலேயே அந்த கதைகளை எல்லாம் கேட்டு வளர்ந்ததாக நாம் கேட்டிருப்போம்.
ஒரு கரு உருவாகிற பொழுதே அதற்கு உறுப்புகள் எல்லாம் தோன்றக்கூட ஒரு சில மாதங்கள் ஆகலாம். ஆனால் அந்த கருமையம் என்பது அப்பொழுதே உதித்து விடுகிறது. ஒரு தாயின் மனநிலை என்னவாக இருக்கிறதோ அது அந்த கருவிலும் பதிந்துதான் வருகிறது. ஆக கருவை சுமக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் தன்னுடைய மனதை இலகுவாக அமைத்துக் கொள்ள வேண்டும். பெரியவர்கள் எல்லாம் அந்த பெண் புரிதலற்ற நிலையில் இருந்தாலும் கூட வயதிலே முதிர்ந்தவர்கள், பிறந்த வீட்டினர் ஆகட்டும், புகுந்த வீட்டினராகட்டும், அவர்கள் அந்த பெண்ணுடைய மனநிலையை மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒரு ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்குவதற்கு அடித்தளமாக அமையும் என்பதை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கிற மனமுதிர்ச்சி எனக்கு அன்னைக்கெல்லாம் இருந்திருந்தா, இந்த டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு சொல்றோமே, அந்த வகையில நான் ரொம்ப மகிழ்ச்சியா யார் எப்படி இருந்தாலும் என்னுடைய குழந்தையுடன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்கிற ஒரு மனப்போக்குல கண்டிப்பா இருந்திருப்பேன். ஆனா இந்த புரிதல் எனக்கு அப்ப இல்லங்கிற வருத்தத்துக்கும் சேர்த்தே தான் நான் இன்னைக்கு என்னுடைய குழந்தைகள்ட்ட இந்த தளத்தின் வாயிலாக மன்னிப்பு கேட்க இருக்கிறேன். ஒரு சமயம் பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு கடுமையான மனச்சூழல், மனக்கவலை நேர்ந்தது. அப்போ ஒரு மதியம் 2 மணி இருக்கும். என் குழந்தைகள் "பசிக்குதும்மா" அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டாங்க. அதுவரைக்கும் அன்றைக்கு எந்த நாள், மணி எத்தன ஆயிருக்கு, காலையா, மதியமா எதுவுமே தெரியாத ஒரு மனச்சுமையோட, ஒரு மன அழுத்தத்துல, தீவிரமான நிலையில அன்றைக்கு நான் இருந்தேன். அப்ப அந்த குழந்தைங்க வந்து பசிக்குதுமான்னு சொல்ற வரைக்கும் அவங்க காலையில இருந்து சாப்பிடல அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு எண்ணி பார்க்கக்கூடிய நேரத்திலும் கூட எனக்கு ரொம்ப ஒரு மனச்சுமையா இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த இடத்துலயும் எனக்கு 2 திருக்குறள் தாங்க நினைவுக்கு வருகிறது. "வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து" என்கிற அந்த குறளையும், "செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல் அதனில் தீய பிற" என்கிற குறளையும் கூட நான் இப்போது நினைவுபடுத்தி பார்க்கிறேன். வீடுகள்ல பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் அம்மாக்கள் தான் குழந்தைக்கு அதிக நேரத்த செலவிடுறாங்க. அதனால ஒரு சலிப்பு, வேறு வழி இல்லாமலும் கூட பல நேரங்கள்ல அம்மா தான் கடுமையா நடந்துக்க வேண்டியது இருக்கு. அப்பா குறைவான நேரம் இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, கேட்டத வாங்கி குடுக்குறாங்கங்கும்போது, குழந்தைகளுக்கு அப்பாவிடத்துல ஒரு தனி பிரியம் வந்துருது. அம்மா தான் ஏதோ கொடுமை செய்ற மாதிரியான ஒரு சூழலும் கூட வந்து விடுகிறது. அப்புறம் பதிப்பருவம் அப்படின்னு பார்த்தா, எதிர்பாலினத்தில ஒரு நல்ல புரிதல் இருக்கு. அம்மா, மகன், அப்பா, மகள் அப்படிங்கும்போது. அப்ப ஏன் இந்த ஒரு பிணக்கு அம்மா, மகள், அப்பா, மகன்னு வரும்போது வருதுன்னு பார்த்தா, அந்த வயத நாம கடந்து வந்திருக்கும்போது, அங்க என்னெல்லாம் தவறு ஏற்படும், அது ஏற்படாம எப்படி அந்த குழந்தைய பார்த்துக்கலாம், இந்த மாதிரியான சிந்தனைகள்லயும் கூட நாம இருக்கிறது ஒரு காரணியா இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. குழந்தைகளுக்கு எத்தனையோ வசதி வாய்ப்புகள செஞ்சு தர்றோம். அவங்களுடைய வருங்காலத்தின் பொருட்டு என்று பல விடயங்கள மேற்கொள்றோம். அவங்க ரொம்ப பொறுப்பா இருக்கணும், எதுலயும் முந்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறு வயதிலேயே குழந்தைகள கொண்டு போய் விடுதிகள்ல விடக்கூடிய ஒரு சூழல், இதெல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஒரு பக்கம் வேதனையா இருக்கு. அவர்களுடைய நன்மை என்றாலும் கூட, அந்த குழந்தை பருவத்தை அவர்கள் தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வருங்காலம் வருங்காலம்னு சொல்லிட்டு 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பிலே போய் அவர்களுடைய குழந்தை பருவத்தை தொலைத்து அவர்கள் பொறுப்புகளை சுமந்து மன அழுத்தத்துக்கு ஆளாவதற்கு நாமும் காரணமாகிக் கொண்டிருக்கிறோம் என்கிற குற்ற உணர்ச்சியும் கூட இன்று எனக்கு மேலிடுவது என்னவோ உண்மைதான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. ஒரு தந்தை ஒரு மகிழ்வுந்து வாங்கி இருக்கும்போது அந்த குழந்தை ஏதோ கிறுக்கிருது. அவர் உடனே இவ்வளவு பணம் செலவழித்து வாங்குனதுல இப்படி பண்ணிட்டியேன்னு வேகமா அந்த கோபத்துல அந்த குழந்தைய வந்து தாக்கிர்றாரு. அப்புறம் அத மருத்துவமனையில சேர்த்த பிறகு, அதுக்கப்புறமா வந்து பார்க்கிற பொழுது, "அப்பா ஐ லவ் யூன்னு" அந்த குழந்தை எழுதியிருந்தது அப்படிங்கிற கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் நாம சில பல நேரங்கள்ல மேற்கொள்றோம் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புறேன். 100க்கு 100 அப்படின்னு ஒரு பழைய திரைப்படம் உண்டு. அதிக சுதந்திரம் கொடுக்கப்படுகிற குழந்தை, சுதந்திரமே கொடுக்காமல் மிகவும் கண்டிப்போடு வளர்க்கப்படுகிற ஒரு குழந்தை. 2 பேருமே எப்படியான பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் பின்னாளில் அப்படிங்கிறத அந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அந்த படத்தையும் நான் இங்க நினைவூட்ட விரும்புகிறேன். அப்ப குழந்தைங்கள கண்டிக்கவே கூடாதா? அவர்கள் தவறு செய்தால் அப்படியே விட்டுறணுமா? இந்த மாதிரியான ஒரு கேள்வி நமக்கு வரத்தாங்க செய்யுது. இந்த இடத்துல எனக்கு தெரிந்த ஒரு பெரியவர் சொன்ன ஒரு அறிவுரை தான் எனக்கு நினைவுக்கு வருது. குழந்தைகளிடம் மனதளவிலே வெகுண்டு கோபம் கொள்ளாதீர்கள். கோபப்படுவதைப் போல நடியுங்கள் என்கிற ஒரு அறிவுரையை அவர் எனக்கு தந்திருந்தார். இதெல்லாம் கூட பல சமயங்களில் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு யுக்தி தானே! என்ன தலைப்பு மாரி ஏதோ குழந்தைட்ட மன்னிப்பு கேட்கிறத விட்டுட்டு, குழந்தை வளர்ப்புங்கிற தலைப்புக்கு போயிட்டோமோ! அப்படின்னு கூட எனக்கே இங்க தோணுது. ஆனால் தீர்வின் பொருட்டு என்பதை மீண்டும் நினைவூட்டிக் கொண்டு,
இனிமே நான் கோவமே பட மாட்டேனா? என் குழந்தைங்கள கண்டிக்கவே மாட்டேனா? அப்படின்னா இல்லங்க. நானும் ரொம்ப சாதாரணமானவள் தானே. கண்டிப்பா அவர்கள் தவறு செய்கிற பொழுது எனக்கு கோபம் வரலாம், கண்டிக்கலாம், தண்டிக்கலாம். ஆனால் அவர்கள் தவறுகள் செய்யாத பொழுது அதை மீண்டும் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு உறுதியுடன், அவர்களிடத்திலே மன்னிப்பையும், இந்த வாய்ப்பை எனக்கு நல்கியதற்கு பயிலகத்திற்கு நன்றியையும் காணிக்கையாக்கி, வாழ்வின் வரமாய் வந்த வாச மலர்களே, வருந்துகிறேன் உங்களை நான் வருத்திய நேரங்களுக்காக. புரிதலற்ற பொழுதுகளில் புண்படுத்தி இருக்கிறேன் பூவினும் மெல்லிய என் பொன்மணிகளே உங்களை அன்பினால் ஆற்றுவேன். அந்த காயங்களை என் அன்பினால் ஆற்றுவேன். அந்த காயங்களை அம்மாவை மன்னிப்பீர் அன்பு கண்மணிகளே என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.